தர்மபுரி அருகே எருதுவிடும் போட்டி நடத்தும் போது 3 கிராம மக்களிடையே மோதல் ஏற்பட்டதால் பதற்றம் உருவானது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சிஎம்புதூர், கோணம்பட்டி, பிக்கல் நாயக்கன்பட்டி ஆகிய 3 கிராம மக்கள் ஒன்றிணைந்து ஒவ்வொரு வருடமும் மாட்டுப் பொங்கலின் போது எருதுவிடும் போட்டி நடத்துவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு எருதுவிடும் போட்டிக்காக பேனர் வைப்பதில் அதிமுக, திமுக, பாமக ஆகிய தொண்டர்களிடையேயும் வெவ்வேறு பிரிவை சேர்ந்த மக்களிடையேயும் மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த மாரண்டஹள்ளி காவல்துறையினர் விரைந்து சென்று அங்கிருந்த பொதுமக்களை லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். கலவரத்தில் ஈடுபட்ட 15க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். அதாவது இப்ப மாடு கோணம்பட்டி மாடு புதூர் மண்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க இப்ப எல்லாம் சின்ன வயசுல எங்களுக்கு தெரியாத வயசுல இருந்தே எந்த காலத்துல இருந்தே வருது. நாங்க அங்க விடுவோம்னு சொல்லி போனாங்க. நாங்க விடாத மாதிரி நீங்களும் விட வேணாம்னு சொல்லி போலீஸ்க்கு ஏற்கனவே போன் பண்ணிருக்காங்க. போலீஸ் நடவடிக்கை எடுக்கல. பசங்க போயிருக்காங்க, அவங்க மாடு விட்டுருக்காங்க. எல்லாம் சண்டை ஒரு 20 பசங்களுக்கு மேல எல்லாம் பயங்கரமான அடி. அங்க வீடு வாசல்லாம் பார்த்தவங்கள செங்கல், கருங்கல், கட்டை எல்லாமே நிறைய அடி. இங்க ஒரு பையனை ஒரு செகண்டுக்கு ஒரு 2 பேர் இல்லன்னா குளோஸே பண்ணிருப்பாங்க குமார்ன்ற பையனவே.